அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கால பள்ளிக்கூடத்தில் நீதி போதனை, அதாவது மாரல் கிளாஸ் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்லி மாணவர்களுக்கு ஒரு அறிவை ஊட்டுகின்ற, ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கின்ற கதைகள்லாம் எங்களுக்கு அண்ணாக்கள் சொல்லி கொடுப்பார்கள். ஏன் அண்ணாக்கள்ங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் சொன்னால், எங்கள் காலத்தில் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் அண்ணான்னு தான் கூப்பிடணும். அதனால் அண்ணாக்கள் தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த காலத்தினால அந்த அண்ணாக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த கதைகள் இன்றைக்கி பாருங்கள், 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றளவுக்கு என் மனசில் நின்றுட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த விதம் நல்ல பண்பாடோடும் உரிமையோடும் அவர் சொல்லிக் கொடுத்த கதைகள்லாம் இன்றைக்கும் மனசில் நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கதை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் இந்த கதையை இன்றைக்கி சொல்கிறேன்ட்டு, இந்த கதை எப்படின்னா, ஒரு வீட்டில் 2 பூனைகள் சேர்ந்து சுட்டு வச்ச ஆப்பத்தை திருடிட்டு வந்துருச்சு. திருடிட்டு வெளியில் வந்த பிறகு 2த்துக்கு சண்டை வந்துருச்சு. எனக்கு நானும் சேர்ந்தானே திருடினேன், எனக்கு சரி பாதி வேணும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுருந்ததை பார்த்துட்டு இருந்த குரங்கு, என்னப்பா சண்டை அப்படின்னு கேட்குது. இது போல் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஆப்பத்தை திருடணும், அதனால் எங்களுக்கு சரி பாதி வேணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கே என்ன, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தராசு எடுத்துகிட்டு வந்தது. அந்த ஆப்பத்தை ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் பிச்சுது. தராசு வச்சோடனே அந்த பெரிய பாகம் கீழே இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணிச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருச்சு. யார்? குரங்கு. அதன் பிறகு இந்த பகுதி கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா 2 சமம் கிடையாது. அதுபோல் மாற்றி மாற்றி வச்சு அதிகமாக இருக்க இடத்துல அந்த ஆப்பத்தை எடுத்து தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில் பார்த்தா இத்தினோண்டு தான் மெஞ்சுது. 2 பூனைகளுக்கும் ஒன்றுமே புரியல. சரி சரி போங்க, இது 2த்தையும் பிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது சமாதானம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த கதையை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகமயமாக்குற பிறகு இந்திய நாட்டில் எல்லா நாட்டிலையும் யாருனாலும் எங்கனாலும் தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டோ போன்ற அந்த உணவு பண்டங்களை எடுத்து சென்று விநியோகம் பண்ணுகின்ற கம்பெனிலாம் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கும் கொஞ்சம் மன வருத்தம் சண்டை ஏன்னா இந்த குரங்கு கதை போல தான், இந்த லாபம் யாருக்கு அதிகமாக போகுதுன்னு சொன்னால் முதலாளிக்கு கிடையாது. போட்ட முதலாளிக்கோ அல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பளம் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்துறது முதலாளிக்கோ கிடையாது. வெயிலோ வேனையோ மழையோ அந்த டெலிவரி பாய்ஸ் கஷ்டப்பட்டு அதில் கொஞ்சம் லேட்டாச்சுன்னா அந்த கஸ்டமர்கிட்ட பாட்டு வாங்குறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கும் ஒரு சரியான பெனிஃபிட் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரை வாங்கி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி சம்பாதிக்கிற கொள்ளை கூட்டம் தான் அந்த இடையில அந்த குரங்கு கூட்டம் போல் அந்த சுமோட்டோ, ஸ்விக்கி போன்ற தொழில் நிறுவனங்கள். அதை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பான செய்தி வந்திருக்குன்னு சொன்னால், நாமக்கல்லில் ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து இனிமேல் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விழிப்புணர்வு வந்ததுனால இனிமேல் அந்த நிறுவனங்கள்லாம் உழைக்கின்றவர்களுக்கும் முதல் போட்ட முதலாளிகளுக்கும் ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே அவர்கள் செயல்பட முடியும் என்பதை சுட்டி காட்டுற வகையில் இந்த நாமக்கல்னுடைய ஹோட்டல் முதலாளியுடைய ஸ்ட்ரைக் அதாவது விநியோகத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி எடுத்த முடிவு பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்கக்கூடிய ஒன்றாக, விழிப்புணர்வு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.